வேலம்மாள் Engineering College, Information Technology, admissions open for 2026. அதிமுகவில் பிளவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இபிஎஸ் முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், குறிப்பா என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட இருக்கு இந்த கூட்டத்தில், யாரெல்லாம் பங்கேற்க இருக்காங்க? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்துல மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது இன்னும் சற்று நிமிடத்துல துவங்க இருக்கிறது. இதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக இந்த கூட்டத்துடைய முக்கியத்துவம் என்னவென்றால், அதிமுக பொறுத்தமட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக 2 அணிகளாக பிளவுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர் நிலைப்பாட்டுல முக்கிய நிர்வாகிகளாக இருந்து வந்த சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, அதே போல விஜயபாஸ்கர், ஆர். காமராஜ் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் எதிர் நிலைப்பாட எடுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், குறிப்பாக சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் தொடர்பான அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இதற்காக அமைப்பு ரீதியாக மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே இன்றைய தினம் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருந்தார். அந்த வகையில 82 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்பதற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே வருகை தந்திருக்கிறாங்க. குறிப்பா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர் நிலைப்பாடு எடுத்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே அதிமுக கட்சி பதவிகளில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் புதிதாக நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் அனைவருமே இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருப்பதாக தகவல்கள் என்பது இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 82 மாவட்ட செயலாளர்கள்ல சுமார் 50க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. எவ்வளவு பேர் வருகிறார்கள், என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட இருக்கிறது என்பது அடுத்த சில நிமிடங்களில் எதிர்வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்களிடையே அந்த பிளவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடைய எதிர்ப்புக்கு மத்தியில கட்சியினுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டையும் தக்க வைப்பதற்காக இபிஎஸ் இந்த ஆலோசனைகளை மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுப்பது குறித்து தொடர்ந்து விவாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. வேலம்மாள் Engineering College, Information Technology, admissions open for 2026.